A very happy morning to all students. So today we shall continue Unit 6 Consumer Protection, Chapter 18 Grievances Redressal Mechanism. So in the previous class we have discussed about the meaning of the grievance redressal mechanism, then three-tier quasi-judicial machinery. So that is State Commission, District Commission and National Commission. So now shall we continue that to name the desirable standard, the following steps are to be followed. So நுகர்வோர் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய மேம்படுத்துதல் சம்பந்தமாக to maintain the desirable standard, the following steps are followed. So கீழே தரப்படக்கூடிய நடவடிக்கைகள் மூலமாக நுகர்வோரினுடைய குறை தீர்ப்பு செயல்திறனை எவ்வாறு மேம்படுத்துவது அப்படின்றத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். So first one is collecting data on different products and testing them. So பல்வேறு பொருட்களுடைய தரத்தை அறிய தேவைப்படுகின்ற செய்திகளை எவ்வாறு அறிவது. These organizations collect samples of different products from time to time and test them. After that, the result of the test are declared to public. So இதில் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பல்வேறு நிறுவனங்கள் செய்த பொருட்களை என்ன செய்வாங்க அப்படின்னா மாதிரியாக எடுத்து சென்று அவைகளை என்ன செய்வாங்க அப்படின்னா தர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தர நிலைப்பாடுகளை பொதுமக்களுக்கு அறிவிப்பது. ஸோ அந்த எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா பப்ளிக்கு வந்து அந்த ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. In this way, these organizations provide prior information to consumers about the authenticity of products and protect them. So இதன் மூலமாக பொருட்களை வாங்குகின்ற நுகர்வோர்களுக்கு தாங்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு உண்மையான தரத்தை அறிந்து கொள்வதற்காக தரமான பொருட்களை வாங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் இதனுடைய நோக்கம். Then second one, filing suit on behalf of consumer. Filing suit on behalf of consumer. நுகர்வோர் சார்பாக வழக்குகளை தொடுப்பது. நுகர்வோர் தங்களுடைய புகார்களை பார்த்தீங்கன்னா whenever a consumer fails to raise his voice to protest regarding his complaint, these consumer organizations came to rescue and file a case in the court on behalf of the consumer. பெரும்பாலும் வந்து பாதிக்கப்பட்ட நுகர்வோர் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா வழக்கு தொடுப்பதற்கு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெசிடேட் பண்ணுவாங்க. இது எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த அமைப்பானது கன்சியூமர் ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா நுகர்வோர் சார்பாக வழக்குகளை நடத்துவதுதான் இவர்களுடைய வேலையாக இருக்கிறது. நுகர்வோருடைய புகார்களை அறிந்து கொண்டு அவர்களுடைய சார்பாக தன்னார்வ நிறுவனங்களோ அல்லது அவர்களுடைய புகார்களை நீதிமன்றத்தில் அவர்கள் சார்பாக பதியப்படுவது. By giving this service to the consumer gets a feeling that they are not alone in their struggle. அப்ப அந்த தன்னார்வ நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி செய்யக்கூடிய வேலையினால அப்ப நுகர்வோர் நலன் காக்குகின்ற அமைப்பில் தங்கள் பின்னணியில வந்து நாம மட்டும் கிடையாது, நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் வலுவாக இருக்கின்றார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கின்றது. Then organizing protests against adulteration, etc. Organizing protests against adulteration. கலப்படத்திற்கு எதிரான எதிர்ப்புகளை தெரிவிப்பது. The consumer organization play a significant role in eliminating the evil of adulteration, hoarding, black marketing and underweight selling. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நுகர்வோர் வந்து என்ன செய்யறாங்க, இழைக்கப்படுகின்ற பதுக்கல் செய்யப்படுகின்ற அல்லது கலப்பட கள்ளத்தன்மையில் குறைவான எடையில் பொருட்களை வாங்குகின்ற இவற்றுக்கு எல்லாம் எதிராக நுகர்வோரை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்துவதுதான் இவர்களுடைய வேலையாக இருக்கின்றது. Then helping educational institutions. These organizations advise the educational institutions the way to prepare the course of studying, keeping in view the interest of the consumer. இது வந்து கல்வி நிறுவனங்களுக்கு
ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது. எதல்ல அப்படின்னா, to prepare the course of study keeping in view the interest of the consumers. நுகர்வோர் தன்னுடைய விருப்பங்களை அறிந்து கொள்வதற்காக நாடு தழுவிய அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, போதிய கல்வி அறிவை நுகர்வோருக்கு கொடுப்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. Then promoting network of consumer association, நுகர்வோர் நல அமைப்புகளை ஏற்படுத்துவது. So consumer organization are trying to grow their numbers. They want to cover all the regions of the country so that consumer of all the regions are benefited by their services. So நுகர்வோர் நல அமைப்புகள் அமைக்கப்பட்டு நுகர்வோர் அமைப்புகளை நாடுகளவிய அளவில் நுகர்வோருக்கு சேவை ஆற்றுகின்ற ஒரு அமைப்பாக ஒன்றிணைந்து செயல்படுகின்றது. Then extending support to government. So அரசுக்கு ஆதரவு நல்குதல். Consumer organizations keep forming the government agency about adulteration, artificial scarcity, inferior quality, produce, etc. to help the government. So நுகர்வோர் அமைப்புகளில் ஏற்படக்கூடிய இந்த adulteration கலப்படம், artificial scarcity செயற்கை பற்றாக்குறை அல்லது பொருட்கள் மீது தட்டுப்பாட்டை உருவாக்குதல், இன்பீரியர் குவாலிட்டி தரம் குறைந்த பொருட்களை விற்பனை செய்தல் போன்ற கள்ளச்சந்தை பதுக்கல் போன்ற பொருட்களை விற்க போன்ற நுகர்வோருக்கு எதிராக நடத்தப்படும் கேள்விகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருதல் தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. The next one is procedure for filing a complaint. புகார் மனு அளிப்பதற்கான செயல்முறைகள் என்னென்ன? ப்ரொசீஜர் செயல்முறைகள் என்னென்ன? A complaint can be filed by the complainant against the seller, manufacturer or dealer of goods which are defective or against the provider of services if they are deficient in any manner whatsoever, and unfair trade practices or restrictive trade practices can also invite complaint. So பொருட்களில் உள்ள குறைபாடுகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டு பாதிக்கப்பட்ட நுகர்வோர் என்ன செய்யணும் அப்படின்னா, தனது புகார் மனுவை தயாரிப்பாளர் மேனுஃபேக்சரர் அல்லது விற்பனையாளர் செல்லர் அல்லது பொருட்களை விற்ற வணிகர் டீலர் ஆஃப் கூட்ஸ் ஹூ ஆர் டிஃபெக்டிவ் அல்லது இவர்கள் மீது என்ன செய்யலாம் அப்படின்னா தாக்கல் செய்யலாம். பாதிக்கப்பட்ட நுகர்வோர் வணிகர்களுடைய நியாயத்திற்கு புறமான விற்பனை நடவடிக்கைகளை எதிராகவோ அல்லது அவர்கள் ஈடுபடக்கூடிய தடை செய்யப்பட்ட வணிக நடவடிக்கைக்கு எதிராகவோ புகார்களானது அளிக்கப்படலாம். So steps involved in filing a complaint in the consumer court. So இதுல பாத்தீங்க அப்படின்னா நுகர்வோர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுப்பதற்கு என்னென்ன படிநிலைகளானது இருக்கப்படுகின்றது அப்படின்னு பாக்குறப்ப, the first step in filing a consumer complaint is to send a legal notice to the seller or company. So இதுல முதலாக என்ன செய்யணும் அப்படின்னா, பொருட்கள் விற்ற நிறுவனத்தின் மீது சட்டப்படியான அறிவிப்பை பாதிக்கப்பட்ட நுகர்வோர் என்ன செய்யணும் அப்படின்னா அனுப்பணும். A legal notice must be drafted with the help of consumer court lawyer and include the following. So அந்த வரைவுரையானது என்ன செய்ய முடியாது அப்படின்னா நம்மளே தன்னிச்சையாக எழுத முடியாது. நுகர்வோர் நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக நாம் அதை வரைவுரை செய்ய வேண்டும். So details of the first one, details of the consumer like name, address, product or services, purchase details of the company. அதுல முதல்ல என்ன இருக்கணும் அப்படின்னா, நுகர்வோர் தன்னுடைய பெயர் கன்சியூமர் லைக் நேம், முகவரி அட்ரஸ், then product or services purchase details, பொருள் வாங்கிய நாள் மற்றும் வாங்கிய பொருளின் விவரம் குறித்து சட்டப்படி கொடுக்கப்பட வேண்டும். Then necessary details of the problem faced and describe the deficiency in service. வாங்கிய பொருளில் உள்ள தர குறைபாடுகள் அல்லது அதிலிருந்து எழப்படுகின்ற சிக்கல்களை என்ன சிக்கல்கள் அப்படின்றத தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். Then third one, action taken by the company
in response to the customer complaint. விற்பனை நிறுவனம் இந்நாள் வரை எடுத்த தீர்வு நடவடிக்கையை விவாதிக்க வேண்டும். Action taken by the company in response to the customer complaint. Fourth one, action expected from the company. சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினுடைய எதிர்பார்க்கப்படும் தீர்வு நடவடிக்கை என்ன? Then fifth one, time period given to the company to take action. So சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் குறைகளை தீர்க்க அளிக்கப்பட்ட கால அவகாசம் என்ன? Then sixth one, the legal action that will be taken up upon failure by the company in sending a reply to the legal notice. So a legal action will be taken upon the failure by the company in sending a reply to the legal notice. So சட்டப்படி அளிக்கப்பட்ட அந்த அறிவிப்புக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, சம்பந்தப்பட்ட உற்பத்தியாளர் அல்லது விற்பனையாளர் என்ன செய்யணும் அப்படின்னா முறைப்படி பதிலளிக்கப்பட வேண்டும். சோ அவ்வாறு பதிலளிக்காமல் இருக்கின்ற பட்சத்துல சோ சட்டப்படி தெளிவான நிலைப்பாடு புகார் மனுவில் இடம்பெற்றிருப்பதற்கு வேண்டும். Then who can make a complaint? Who can make a complaint? யார் புகார் தெரிவிக்கலாம்? So a consumer as defined under Consumer Protection Act 1986. So 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி வகுக்கப்பட்ட நுகர்வோர் யாராக இருந்தாலும் வழக்கு தொடுக்க முடியும். A registered voluntary consumer organization. So பதிவு செய்யப்பட்ட தன்னார்வ நுகர்வோர் சங்கங்கள் வழக்கு தொடுக்கலாம். Then central government, மத்திய அரசு வழக்கு தொடுக்கலாம். State government or union territory, மாநில அரசு அல்லது யூனியன் பிரதேசம். Then one or more consumer representing numerous consumer having the same interest. So one or more consumer representing the numerous consumer. So பல நுகர்வோர் சார்பாக ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நுகர்வோர் என்ன செய்யலாம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம், புகார் செய்யலாம். Then when the complaints can be made, so எப்பொழுது புகார் கொடுக்க முடியும்? A complaint may be made in writing under the following circumstances. So நம்ம புகார் செய்யணும் அப்படின்னா எழுத்துப்பூர்வமாக குறிப்பிட்ட சூழ்நிலைகளை நாம் தரப்பட வேண்டும். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் loss or damage is caused to the consumer due to unfair trade practices of the trader. So இது பாத்தீங்க unfair trade practices of the trader. வியாபார நெறிமுறைக்கு புறம்பான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற வியாபாரிகள் மீது என்ன செய்யலாம் அப்படின்னா இழப்புகள் அல்லது சேதம் கேட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர்கள் மீது நாம வழக்கு தொடுக்க முடியும். If the article purchased by the consumer is defective, வாங்கிய பொருள் சரியாக இல்லை என்றால் அது பழுதடைந்து இருந்தால் நாம வழக்கு தொடுக்கலாம். If the services availed of by a consumer suffer from any deficiency, so வழங்கப்பட்ட சேவையின் தரத்தில் உள்ள குறைபாடுகளை பற்றி நாம வழக்கு கொடுக்க முடியும். Then when the price paid by a consumer is in excess of the price displayed of the goods, or when the price is in excess of the price fixed under any law in force. பொருட்கள் மீது குறிப்பிடப்பட்டுள்ள விலையை விட அதிகமான விலையில் நுகர்வோர் செலுத்தி இருந்தால் அதை பண்ணலாம். அல்லது சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக விலையை விற்பனையாளர் பெறுகின்ற போது நுகர்வோர் செலுத்தி இருந்தால் அவர்கள் அந்த நேரத்தில் நம்ம வழக்கு கொடுக்க முடியும். Goods which will be hazardous to life and safety when used or being offered for sale to the public in contravention of the provision of any law. So சட்டத்திற்கு புறமான அல்லது பொதுமக்களினுடைய நலனுக்கு அல்லது உயிருக்கு பாதிப்பு விளைவிக்கும் பொருட்களை விற்பனை செய்கின்ற நிலையில் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா வழக்கு தொடுக்க முடியும். Then how to register the complaint? So புகாரை எவ்வாறு பதிவு செய்வது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். The complaint should be registered by the following ways. So கீழ்கண்ட முறையில் புகார்களை பதிவு செய்யலாம். So first one is complaint can be registered within 2 years from the date of which the cause of action has arisen
to the date on which the completion from the deficiency in service. So, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா deficiency in service குறை தீர்ப்பு முடிவடையும் தேதிக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கும் தேதி 2 வருடத்திற்குள் புகார் பதிவு செய்யலாம். ஸோ பாதிக்கப்பட்டவர் வந்து 2 வருடத்திற்குள் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா புகார் செய்ய முடியும். ஸ்டாம்ப் பேப்பர் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் டெக்ளரேஷன். ஸோ அவர்கள் புகார் அளிக்க வேண்டிய மனுவில் டெக்ளரேஷன் உறுதிமொழி கொடுக்கின்ற பொழுது முத்திரைத்தாளில் ஸ்டாம்ப் பேப்பர் முத்திரைத்தாளில் புகார் அளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாதாரண ஒயிட் பேப்பர்ல நம்ம புகார் போதுமானது. Then complaint can be registered in person by the complainant or through his authorized agent or by the post addressed to the redressal agency. So இதுல புகார் அளிக்க விரும்புகின்ற நபர்கள் வந்து தனிப்பட்ட முறையிலேயோ அல்லது ஏஜென்ட் முகவர்களின் மூலமாகவோ அல்லது அஞ்சல் வழியாகவோ போஸ்ட் அட்ரஸ் அஞ்சல் வழியாகவோ குறைதீர்ப்பு அமைப்புக்கு நாம் புகார்களை அளிக்கலாம். So advocates are not necessary. So இதுல நம்ம இந்த புகாரை அளிப்பதற்கு அல்லது இந்த வழக்குகளை நடத்துவதற்கு வழக்கறிஞர்களை ஈடுபடுத்த வேண்டிய நாம் அவசியம் இல்லை. பாதிக்கப்பட்ட நபரை என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்யலாம். Then what are the particulars that should be furnished along with the complaint? So அந்த புகார் மனுவோடு என்னென்ன விவரங்களை நாம் தர வேண்டும் அப்படின்னா the complaint will contain the following particulars. First one, the name and complete address of the complainant. So எதிர்தரப்பினருடைய பெயர் மற்றும் முகவரி. யாருனால நம்ம பாதிக்கப்பட்டோமோ அவங்களுடைய பெயர் மற்றும் முகவரி கொடுக்க வேண்டும். The name and complete address of the opposite party or parties. வாங்கிய பொருள் அல்லது பயன்படுத்திய சேவையினுடைய நாள், அதாவது date of purchase of goods and services availed. Then amount paid for the above purpose. வாங்கிய பொருள் அல்லது சேவையினுடைய மதிப்பு எவ்வளவு. Then particulars of goods purchased with the number or details of services availed. Particulars of goods purchased with number எவ்வளவு வாங்கியிருக்கோம், அந்த details of services அதை பத்தி நம்ம கொடுத்துக்கணும். The details of complaint, whether it is against the unfair trade practices or supply of defective goods, deficiency in service provider, collection of excess price, should explicitly be mentioned in the complaint petition. எதுல நாம பாதிக்கப்பட்டிருக்கோம், அந்த புகார் கொடுக்கிறோம் அப்படின்னா எதனால நாம பாதிக்கப்பட்டிருக்கிறோம், பொருள் அல்லது சேவை மீது பழுது ஏற்பட்டிருக்கின்றதா, அது மிகைப்படுத்தி செலுத்தப்பட்ட விலையாக இருக்கின்றதா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நாம வந்து கொடுத்துக்கணும். இன்ஃபேக்ட் நியாயமற்ற முறையில் வியாபாரம் செய்யப்பட்டதா, சப்ளை ஆஃப் டிஃபெக்டிவ் குட்ஸ் நம்மளுக்கு அனுப்பப்பட்ட சரக்குகள் வந்து முறையற்றதாக இருக்கின்றதா, டெபிசியன்சி சர்வீஸ் சேவையில் குறைபாடுகளானது இருக்கின்றதா, கலெக்ஷன் ஆஃப் எக்ஸஸ் பிரைஸ் அதிக விலை கொடுத்து நாம பொருளை வாங்கியிருக்கிறோமா, என்ன காரணத்தினால நாம பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த காரணத்தை நாம் இதை தெளிவாக சொல்லப்பட வேண்டும். Then bill, receipt and copies of related correspondence if any. வாங்கிய பொருள் அல்லது சேவை தொடர்பாக வழங்கப்பட்ட ரொக்கம் அல்லது கடன் ரசீது, கேஷ் கொடுத்து வாங்கியிருந்தா அந்த பில்லு கேஷ் பில்லு, அல்லது நம்ம கடனுக்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த இன்வாய்ஸ் பில். அதை எதையும் நாம இதை இன்க்ளோஸ் பண்ணணும். The next one is relief to the consumer. நுகர்வோர் தரும் நிவாரணம், நுகர்வோருக்கு தரும் நிவாரணம் என்ன? The district forum state commission can order the following relief to the consumer. First one is to remove the defect in the goods pointed out. வாங்கிய பொருளில் உள்ள பழுதை நீக்கப்பணிதல். இந்த பொருள் டிஃபெக்டிவ் இருக்கு, இதை ரெக்டிஃபை பண்ணி கொடுன்னு நம்ம சொல்லலாம். Then to replace the goods, முழுவதுமாக பொருளை மாற்றி தர சொல்லலாம். Then to return the complaint the price of the goods. அப்ப பொருளை எடுத்துட்டு நான் கொடுத்த அமௌண்ட்டை திருப்பி கொடுன்னு சொல்லலாம். To pay such amount of compensation for the loss or injury suffered by the consumer. எவ்வளவு பாதிக்கப்பட்டமோ அதற்கு வேண்டிய இழப்பீடை நாம கோரலாம்.
to discontinue the unfair trade practices or not to repeat it. So நீ வந்து முறையற்ற நிலையில் வியாபாரம் செய்கின்றாய், உடனடியாக அதை நிறுத்திவிடும் சொல்லலாம். So திரும்ப செய்யாதன்னு சொல்லலாம். Then to withdraw the hazardous goods from being offered for sale. So வணிக நெறிமுறைகளுக்கு புறம்பான முறையில் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை கைவிடுதல் செய்ய வேண்டும். So உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்களை விற்பனை செய்யாத அப்படின்றத நம்ம சொல்லலாம். Then to provide the cost of expenditure incurred by the complaint. புகார்தாரர் செய்த செலவுகளை திருப்பி தர அல்லது ஈடு செய்ய சொல்லலாம். The next one is, what is the appeal provision? So மேல்முறையீடு செய்யக்கூடிய முறை என்ன? So நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம், ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல தான் பண்ணணும். So within 20 lakhs. So அடுத்து வந்து ஸ்டேட் கமிஷன்ல பண்ணணும். So ஸ்டேட் கமிஷனுக்கு நம்மளுக்கு சக்சஸ் இல்லைன்னா நேஷனல் கமிஷன் போகணும்னு சொல்லியிருக்கோம். So அப்ப நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல பெறக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆனது நம்மளுக்கு பாதகமா இல்லை அப்படின்னா, சாதகமா இல்லை அப்படின்னா, சோ அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா மேல்முறையீடு செய்வது எவ்வாறு அப்படின்றத பத்தி இதுல பார்க்கிறோம். மேல்முறையீடு செய்யக்கூடிய முறை என்ன? So aggrieved by the order issued by the District Consumer Redressal Forum, appeal petition can be filed before the State Consumer Dispute Redressal Commission within 30 days from the receipt of order. So அப்ப டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ல இருந்து நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சோ அது நம்மளுக்கு சாதகமாக இல்லாத பட்சத்துல நாம மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, சோ ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் நம்ம பண்ணணும். எவ்வளவு காலத்துக்குள்ள பண்ணணும் அப்படின்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ல ஆர்டர் கிடைக்கப்பெற்ற 30 நாளுக்கு உள்ளாக நாம என்ன செய்யணும் அப்படின்னா, சோ ஸ்டேட் கமிஷன் நாம நாட வேண்டும். So aggrieved by the orders issued by the State Consumer Dispute Redressal Commission, appeal petition can be filed before the National Consumer Dispute Redressal Commission within 30 days from the date of receipt of order. So அப்ப ஸ்டேட் கமிஷன்ல நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க, அது வந்து திருப்திகரமாக இல்லை அப்படின்னா மேல்முறையீடு செய்யணும் நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா, சோ இந்த ஸ்டேட் கமிஷன்ல பெறப்பட்ட ஆர்டர்ல இருந்து 30 நாட்களுக்குள்ள நாம என்ன செய்யணும் அப்படின்னா தேசிய நுகர்வோர் நீதிமன்றத்தை நாம நாடலாம், நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன். So in third one, agreed by the orders issued by the National Consumer Dispute Redressal Commission, appeal petition can be filed before the Supreme Court of India. So அப்ப நேஷனல் கமிஷன்ல கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து நம்மளுக்கு சாதகமாக இல்லாத பட்சத்துல, சோ அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து நேஷனல் கமிஷன்ல இருந்து பெறப்பட்ட ஆர்டரோட 30 நாளுக்குள்ள நாம என்ன செய்யணும் அப்படின்னா அப்பீல் பண்ணணும். Then no fee is charged for registering an appeal petition before state national consumer dispute redressal commission. So நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து ஆர்டர் சரியில்லை அப்படின்னா அடுத்து நம்ம ஸ்டேட் கமிஷன் போறோம் அப்படின்னா அதற்கு தனியாக நாம் என்ன செய்ய வேண்டிய பணம் எதுவும் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. சோ இந்த மேல் முறையீட்டிற்காக நாம் செய்யப்படுகின்ற போது சோ அதற்காக நாம் என்ன செய்யல, பதிவு கட்டணம் அப்படின்றத நாம் எதுவும் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. The appeal petition will be filed with the ground for appeal with the copies of order of the lower redressal agency and registering procedures of same as will be in the case of registered complaint. So அப்ப மேல் முறையீடு மனுக்கள் சம்பந்தப்பட்ட கீழ் நீதிமன்றத்தில் வழங்கிய தீர்ப்பாணையத்துடன் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மேல்முறையை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மற்றபடி வழக்கை பதிவு செய்கின்ற நடைமுறையிலையும் அனைத்து நீதிமன்றங்களிலும் பொதுவாகவே இருக்கின்றது. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஆர் the same will be followed in the state commission and the national commission as well as the Supreme Court. So thank you. With that we can conclude that. We can see in the next class. Thank you.